வணக்கம் நண்பர்களே. புண்ணிய நதிகளில் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடினால் பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் கடலில் நீராடலாமா, அவ்வாறு நீராடினால் புண்ணியம் சேருமா என்ற கேள்வி பலருக்கும் உண்டு. நமது பாரத தேசத்தில் புனித நதியாம் கங்கையே பூமியின் அடி ஆழத்திலிருந்து தான் ஊற்றெடுக்கிறது. அந்த வகையில் நமது வீட்டு கிணற்றில் தண்ணீர் ஊற்றெடுத்தாலும் கங்கையே பிரவாகம் எடுப்பதாகத்தான் ஐதீகம். எங்கெல்லாம் நீராதாரம் இருக்கிறதோ அனைத்துமே புண்ணியம் நிறைந்த ஒன்றே. அந்த நாட்களில் நமது முன்னோர்கள் கிணற்று சுவரில் விளக்கு மாடம் அமைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்தார்கள். காரணம், நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவர் வாக்கை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். கங்கை, காவேரி, வைகை போன்ற புண்ணிய நதிகள் அனைத்தும் கடலில்தான் சென்று சேர்கிறது. ஆகவே கடலில் நீராடுவது அனைத்து புண்ணிய நதிகளிலும் நீராடும் பலன்களை தரும். ஆனால் இறைவனை அகத்தில் இருத்தி புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவதாக நினைத்து கொண்டு நாம் நீராட வேண்டும். திருச்செந்தூர் முருகன் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி கோயில் போன்ற எத்தனையோ புண்ணிய திருத்தலங்கள் கடற்கரையில் தான் அமைந்துள்ளது. இறைவனை அகத்தில் இருத்தி வழிபடுங்கள். மழை பெய்வதற்கான நீரினையே கடல் தருகிறது என்கிறார் திருவள்ளுவர். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் அல்காதாகிவிடின் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதாவது மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன்னுடைய வளத்தை இழந்து விடும் என்கிறார். ஆகவே கடலை முகர்ந்து பொழிகின்ற மழைதான் இவ்வையத்தை வாழ்விக்கிறது என்றால் கடல் மாதாவும் ஒரு தெய்வமே, அந்த நீரும் தீர்த்தமே. எனவே கடலில் நாம் நீராடுவதால் நமக்கு அந்த தெய்வத்தின் அருளும் புண்ணியமும் நிறைய கிடைக்கும். எனவே கடலில் நீராடுவது ஒரு புனிதமான காரியமாக செய்து அனைவரும் கடலில் நீராடலாம், புண்ணியத்தை பெறலாம்.